ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான பீன்ஸ் எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் இதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி 1 கப்பு பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பீன்ஸ் நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 முட்டை எடுத்து அடித்து ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை இதோட சேர்த்து நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக நம்ம சிம்மில் வச்சே நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீன்ஸோட முட்டை எல்லாம் நல்லா அழகாக சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பொடி மாஸ் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.